உங்களோட ஒரு நார்மல் டே யூகேல எப்படி இருக்கும், அங்க இருக்கிற சில அட்வான்டேஜஸ் இல்லாட்டி நம்ம கண்ட்ரில சில அட்வான்டேஜஸ் கூட இருக்கலாம் சம் பாராமீட்டர்ஸ்ல. ஸோ என்ன ஃபீல் பண்றீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் யூகேல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன் கம்பேர்ட் டு இந்தியன் சிஸ்டம். ஏன்னா அந்த 2 சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜ் வந்து இட்ஸ் a வெரி ரெகுலேட்டட் சிஸ்டம். ரொம்ப ரெகுலேட்டட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் போன ஃபர்ஸ்ட் டே இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ் இந்த ஹாஸ்பிட்டல். சரி, எங்க கார்டை போய் எங்க ஸ்வைப் பண்றது? ஐடி கார்டை கொடுத்தாங்க. சரி, எங்க ஸ்வைப் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு ஸ்வைப் பண்றேன் அப்படின்ட்டு. இல்ல எங்க போனா நாங்க உள்ள போனோன்னே ஸ்வைப் பண்ணுவோம். அதான் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவோம். போகும்போது ஸ்வைப் பண்ணுவோம். அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. ஸோ அது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இட் கோஸ் டு ஷோ அவங்க எந்த அளவுக்கு செல்ஃப் ரெகுலேட்டடா இருக்காங்க, ஒரு செல்ஃப் டிசிப்ளினரியா இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், வெரி ரெகுலேட்டட் செல்ஃப் டிசிப்ளினரி சிஸ்டம். ரெண்டாவது வந்து ஆஸ் அ பேஷண்ட் நீ போனீங்கன்னா யூ சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். நீ வந்து ஒரு கவுபாய் டாக்டரா அல்லது ஒரு சூப்பர்மேன் டாக்டரா இருக்க வேண்டியது இல்ல. மிரக்கிள்ஸ் எல்லாம் நீ பண்ண வேண்டியது இல்ல. சேஃப்டி தான் நாங்க எங்களுக்கு டே ஒன்ல இருந்து சேஃப்டி இஸ் மேட் த மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆஸ் அ பேஷண்ட் நீ போனீங்கன்னா உனக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கும், சேஃபானதான் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒரு ஒரு ஸ்டெப் அதிகமா பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஈவன் அது ஒரு மிரக்கிளா இருந்தாலும் அது பண்ண மாட்டாங்க. மூணாவது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி சாட்டர்டே சண்டேஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அது காம்பன்சேட்டரியா 2-3 டேஸ் அதுக்கப்புறம் லீவ் கிடைக்கும். இல்லை ப்ராப்ளி ஈவன் ஒரு வீக் ஃபுல்லா லீவ் கிடைக்கும் நைட்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா. அது அண்ட் பே வந்து நல்லா இருந்துச்சு. என்னோட ஸ்டேஜுக்கு நாங்க போகும்போது பே கம்பேர்ட் டு இந்தியன் சிஸ்டம் பே ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் அதே நேரத்துல அந்த எவ்வளவு பே வாங்குறோமோ அந்த அளவுக்கு டாக்ஸ், ஹவுசிங், காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் ஜாஸ்தி. ஸோ உனக்கு அந்த 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 ஒரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பே செக் வந்தோனே பெருசா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 2-3 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் செலவெல்லாம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. இது அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப நேரம் எடுத்து பண்ணுவாங்க. அது ப்ராபப்ளி நல்லது. அது ப்ராபப்ளி கேன் ஒர்க் போத் வேஸ். அவங்க டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இந்தியா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப நேரம் எடுத்து பண்ணுவாங்க. ரெண்டாவது ரொம்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. ஸோ உனக்கு ஒரு ஒரு கொஹீசிவா இருக்காது. ஒரு ஒர்க் கல்ச்சர்ல வந்து போயிட்டு ஆஃப்டர் ஒர்க் எல்லாம் போய் டக்குன்னு போறது அதெல்லாம் இப்ப நம்ம இதுலன்னா ஒரு ஒர்க் முடிச்சு சினிமாக்கு போறோம் அப்படின்னா அப்படியே போறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அந்த டைம் இருக்கும், பிளான் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும், அப்புறம் தான் வருவாங்க அந்த மாதிரி. ஆம், இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் போகும்போது ட்ரைனிங் நான் ட்ரைனிங் ஜாப்ஸ் 2 இருக்கு. எடுத்தோன்னா நான் ட்ரைனிங் ஜாப்ஸ்ல தான் போடுவாங்க. ஸோ அதுல வந்து நீ ஒரு செகண்ட் கிளாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எப்படி சொல்றேன்னா, ஒரு ட்ரெய்னிக்கு வந்து ஆப்பரேட்டிங் டேஸ் 3 டேஸ் இருக்குன்னா, உனக்கு 1 1/2 நாள் தான் இருக்கும். அந்த கிரேட் சேம் கிரேடா இருக்குன்னா, பட் அவங்க ட்ரெய்னி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 3 நாள் இருக்கும். உனக்கு 1 1/2 நாள் இருக்கும். அண்ட் அந்த ஸ்கட் வொர்க்கு, அப்புறம் அந்த கிளரிக்கல் வொர்க் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் நான் ட்ரெய்னிக்கு. ட்ரெய்னி கம்மியா இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் இருந்துச்சு. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ராடா. ஸோ இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ அன்னைக்கு சொன்னீங்க மென்டர்ஷிப் வந்து அங்க ரொம்ப நல்லா இருக்கும். லைக் உங்களுக்கு ஒரு மென்டர் அசைன் பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து அவரோட நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ் டெடிகேட் பண்ணிடுவாரு. அவரோட எல்லா நாலேஜையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண ட்ரை பண்ணிடுவாரு. ஸோ அவரோட விங் கடையில் நம்மளை எடுத்துக்குவார். கத்துக்காது நம்மளோட இன்வால்மெண்ட், நம்மளோட எஃபர்ட் எல்லாமே. பட் நீங்க ஒரு செக்ஷனை எவ்வளவு டீப்பா போக முடியுமோ நம்ம அங்க அவ்வளவு டீப்பா போயிடலாம். மேபி இந்தியால எனக்கு கொஞ்சம் ஜெனரலைஸா எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். பட் அங்க ஒரு பார்ட்னா ஒரு பார்ட், பட் அதை எவ்வளவு டீப்பா நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஸோ அந்த இந்த ஒரு பார்ட் டீப்பா போறத பத்தி அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்தியால வந்து 3 வருஷம் ட்ரைனிங். இங்க வந்து 6 வருஷம். 6 + 2 8 வருஷம் ஆக்சுவலா. பட் ஏன் அந்த 8 வருஷம் வச்சிருக்காங்கன்னா, அந்த ஒவ்வொரு 6 மாசமும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியா ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இவங்க சிஸ்டம் எப்படின்னா, அப்ஜெக்டிவ் சிஸ்டம். ஸோ நீ முடிக்கிறதுக்குள்ள நீ இவ்ளோ சர்ஜரிஸ் பண்ணியிருக்கணும். இவ்ளோ ஃபர்ஸ்ட் சர்ஜனா இவ்ளோ பண்ணியிருக்கணும். அதுல ரேட்டிங் வாங்கணும். 1 to 4 இருக்கும். டிஃபரெண்ட் கன்சல்டன்ட்ஸ் கிட்ட ரேட்டிங் வாங்கணும். அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் கடைசியில அவங்க அந்த சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரெய்னிங் தருவாங்க.
ஸோ இந்தியால எப்படின்னா, இந்தியால ஒண்ணு வந்து இந்த டைம் பீரியட் ரொம்ப குறைச்சல். நீ போய் ஃபர்ஸ்ட் இயர்ல போய் அடாப்ட் ஆயி எல்லாம் பண்றது 1 வருஷம் போயிரும். கடைசி வருஷம் பாதி வருஷம் எக்ஸாமுக்கு போயிரும். ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் தான் உனக்கு கோர் ட்ரெய்னிங் இருக்கும். சில இடங்கள் எய்ம்ஸ் மாரி இடங்கள்லாம் அவன் முடிச்சுட்டு 2 வருஷம் சீனியர் ரெசிடென்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டைம் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் 2 ட்ரெய்னிங் சிஸ்டம்க்கும். இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்தியால அந்த ட்ரெய்னிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உன் மேல தான். நீ எந்த அளவுக்கு போயி என்டர்பிரைசிங்கா கேஸ் வாங்கி உனக்கு கேஸ் பண்றியோ அந்த அளவுக்கு நல்லது. இங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ட்ரெய்னர் மேல போகும். ஸோ உனக்கு ஒரு எஜுகேஷனல் சூப்பர்வைசர் இருப்பாங்க. உனக்கு ஒரு கிளினிக்கல் சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ நீ இவ்வளோ பண்ணலின்னா 6 மாசத்துல அவங்கள கேள்வி கேட்பாங்க. ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் டைரக்டர் அவங்கள கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து ஏன் நடக்கல அப்படின்னு இந்த ரீசன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அ அதனால என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப கரெக்ட்டா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் பீப்பிள் இருக்காங்க. உனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அத அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா செய்வாங்க. இன்னொன்னு வந்து இந்தியால நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ட்ரெய்னிங் ஸ்ட்ரக்சர்டா இல்லாததுனால உன்னோட சூப்பர்வைசருக்கு உன்ன புடிச்சிருந்தா அதிகமா ட்ரெயின் பண்ணுவாங்க. புடிக்கலன்னா பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பெர்சனல் எலிமெண்ட் வரும். இங்க அது அப்படியே அப்படி இல்லவே இல்ல. உன்ன ட்ரெயின் பண்ணுங்கிறது அவங்க கடமை. உன்ன புடிக்குதோ புடிக்கலையோ அவங்க பண்ணுவாங்க. உன் வேலையில நீ நல்லா இருந்தீன்னா. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா தெரிஞ்சது. ஆம் இதுதான் மெயினா அந்த 2 ட்ரெய்னிங் சிஸ்டம்க்கு இதான் டிஃபரன்ஸ்.